ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது அவாடா ரிவாடா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே. மீனாட்சி அவர்கள். இதில் நடித்தவர்கள் SD பத்மஸ்ரீ, T. சுமதிஸ்ரீ, P. லக்ஷ்மி, N. கௌசல்யா, சித்ரா பாலாஜி ஆகியோர். அமைப்பு ஜே. ஜெயா. அவாடா ரிவாடா நாடகம். நந்தினி, நந்தினி. ராகினி, வா வா வா. ஏய், என்னது ஒரு கையோட வர, இன்னொரு கை என்னாச்சு? ஒன்னும் ஆகல, லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எச்சி கை தெரிய வேண்டாமேன்னு பின்னால மறைச்சு வச்சிருந்தேன். ஆமா, நீ என்ன 2 கையோட வந்திருக்க? என்னது? இல்ல, திடீர்னு வந்திருக்கியன்னு கேட்டேன். ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் உடனே கிளம்பணும். அப்படி என்ன முக்கியமான மேட்டர்? அதெல்லாம் டீடைலா நாளைக்கு சொல்றேன். இப்ப டைம் இல்ல, நான் உடனே கிளம்பி ஆகணும். நீ முதல்ல என்ன பண்ற? நான் முதல்ல லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கிறேன். அத முடிச்சிட்டு நாளைக்கு நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். எதுக்கு திடீர்னு மீட்டிங்? அப்படி என்ன தலை போற விஷயம்? அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நாளைக்கு மீட்டிங்ல எல்லாத்தையும் சொல்றேன். நான் உடனே கிளம்பி ஆகணும். நான் இப்ப வந்ததே நாளைக்கு மீட்டிங்க உங்க வீட்ல வச்சுக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன். தாராளமா வச்சுக்கலாம். என் ஹஸ்பண்டும் ஆபீஸ் டூர் போயிருக்காரு. அப்ப சரி, நீ முதல்ல என்ன பண்ற? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல லஞ்ச் சாப்பிட்டு முடிக்க போறேன். வேணும்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நோ, அதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். சரி, கிளம்பு. எப்படி கிளம்ப முடியும்? இன்னும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லவே இல்லையே. தயவு செஞ்சு சொல்லிட, லஞ்ச் தட்டுல ஆறிட்டு இருக்குடி. நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்க வீட்ல மீட்டிங்னு நம்ம முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடு. நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டுறேன். மெசேஜ் போடு. அப்படியே காலும் பண்ணி சொல்லு. ஏன்னா மெசேஜா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க மொபைல்ல பார்த்த ப்ளூ டிக் இருக்கேன்னு சொன்னா, ஓ அதுவா, ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன்னு பிரஸ் பண்ணினேன், ஆனா டைம் இல்லையா, மெசேஜ் படிக்கலன்னு சொல்லி மீட்டிங்க்கு வராம இருக்க ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. சரி, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ராகினி, நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறியே, பேசாம மீட்டிங்ல என்ன பேச போறோன்ற அந்த முக்கியமான மேட்டரையும் சொல்லிடலாம்ல. நோ, அதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். நாளைக்கு மீட்டிங்ல எல்லாத்தையும் சொல்றேன். நீ முதல்ல என்ன பண்ற? போய் லஞ்ச சாப்பிட்டு முடிக்கிற, அப்புறம் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு போனும் பண்ற. சரியா? ஓகே, பாய். பாய். ஐயோ, என்ன மேட்டர்னு சொல்லாமலே போறாளே. இந்த ராகினி எப்பவுமே இப்படிதான், எதையும் பட்டுன்னு சொல்லவே மாட்டா. நாளைக்கு மீட்டிங்ல வந்து பந்தா காட்டிட்டு சொல்லுவா. ஐயோ, என்ன மேட்டர்னு தெரியாம என் தலையே வெடிச்சிட்டு போல இருக்கே. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம போய் லஞ்ச சாப்பிட்டு முடிக்கலாம். நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்களே. யாரா இருக்கும்? சொல்லு ஜானகி. நந்தினி, ராகினி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலாமே, என்னடி விஷயம்? ராகினி இப்பதான் வந்துட்டு போனா. அதுக்குள்ள அவ வந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது? இப்ப அதுவா முக்கியம்? மேட்ருக்கு வாடி. ராகினி வந்தா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்டி? ஏய், சீக்கிரம் சொல்ல. நாளைக்கு மீட்டிங்ல சொல்றேன். இப்ப சொன்னா என்னவா? சொல்லுடி. ராகினி இதத்தான் சொன்னா. ஏய், அதத்தான் கேக்குறேன். ராகினி என்ன சொன்னா? நாளைக்கு மீட்டிங்ல சொல்றேன். போடி, திரும்ப இதையே சொல்லக்கூடாது. நாளைக்கு மீட்டிங்ல மத்த எல்லார்கிட்டயும் சொல்லு. ஏய், இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லுடி. ராகினி என்னடி சொன்னா? நாளைக்கு மீட்டிங்ல சொல்றேன். இத பாரு, ரொம்ப கடுப்பாயிடுவேன். இப்ப என்ன மேட்டர்னு சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் மூளையை திறந்து வச்சு நான் சொல்றதே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க. என்ன மேட்டர்னு நாளைக்கு மீட்டிங்ல சொல்றேன்னு ராகினி சொல்லிட்டு போனா. நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க வீட்டுல வச்சுதான் லேடிஸ் கிளப் மீட்டிங். ஓஹோ, அப்படியா? இத நீ முதல்லயே தெளிவா சொல்லிருக்க மாட்டியா? ரொம்ப குழப்பிட்டடி. யாரு? நானா? அப்போ நாளைக்கு உங்க வீட்டுல வச்சு மீட்டிங்கா? அதுவும் 11 மணிக்கு. அப்பா, இதையாவது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டியே. 11 மணிக்கு மீட்டிங்னா அது முடிய 12:01 ஆயிடும் இல்லடி? லஞ்ச் டைமும் வந்துரும். அப்ப கண்டிப்பா லஞ்ச் மீட்டிங் தான். வெரி குட். நந்தினி, நீ என்ன பண்றன்னா, வழக்கம் போல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணிட்டு வர சொல்லு. அப்பதான் வெரைட்டியா இருக்கும்டி. சரி சொல்லிடுறேன். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு சூப்பர்
சூப்பரான சேமியா பஹாலாபாத். என்ன ஓகேவா? ஓகே ஓகே. சரி சரி, நான் உடனே கிளம்புறேன்டி. நீயுமா? எங்க? என்ன நந்தினி அப்படி கேட்டுட்ட? கடைக்குதான். சேமியா பஹாலாபாத்னா சும்மாவா? சேமியா வாங்கணும், முந்திரி வாங்கணும், திராட்சை வாங்கணும், அப்புறம் பால் வாங்கணும், அதை காய்ச்சி உறவு குத்தி தயிராக்கணும். எவ்வளவு வேலைகள் இருக்கு. அதனால தான் உடனே கிளம்புறேன். நந்தினி, நீ என்ன பண்றேன்னா? முதல்ல நான் போய் லஞ்ச சாப்பிட்டு முடிக்கணும். காலை கட் பண்றியா? சரி. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. கொஞ்சம் இந்த விளையாட்டு நிறுத்திப்போமே. நல்லா இருக்கு நந்தினி, இப்படியே கொஞ்சம் நீ கண்டினியூ பண்ணலாமே. நான் காலை கட் பண்ண போறேன். இரு கோச்சுக்காத. இவ்வளவு நேரமா என் காலை எடுக்காம என்னை காக்க வச்சிருந்தல, அதான் நானும் ஹலோ ஹலோன்னு உன்னை காக்க வச்சேன். ஆமா, என் காலை அட்டன் பண்ணாம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? பிஸியா இருந்தேன். பிஸியா இருந்தியா? ஓ, சீரியல் பார்த்துட்டு இருந்தியா? நிறுத்துறியா? நான் நிஜமாவே பிஸியா தான் இருந்தேன். இன்னைக்கு எங்க லேடிஸ் கிளப் மீட்டிங், அதுவும் நம்ம வீட்ல தான் நடக்க போகுது. நம்ம வீட்ல உங்க லேடிஸ் கிளப் மீட்டிங்கா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, ப்ரிப்பரேஷன்லாம் ஆயிடுச்சா? ஓ, நான் பிசபலாபாத் பண்ணிட்டேன். மிஸ்ஸஸ் செல்வராஜ் புலாவ் பண்றா. வாணி சப்பாத்தியும் பன்னீர் மக்கானையும் பண்றதா சொல்லியிருக்கா. அப்புறம் நம்ம ஜானகில அவ சேமியா பகலாபாத். நிறுத்து. ஏதோ ஹோட்டல் சர்வர் மாதிரி ஐட்டங்களை அடிக்கிட்டே போற. நான் இந்த ப்ரிப்பரேஷனை கேட்கல, மீட்டிங் பத்தி கேட்டேன். ஆமா, மீட்டிங்க்கு என்ன அஜெண்டா? யாருக்கு தெரியும்? என்னது, யாருக்கு தெரியுமா? அஜெண்டா தெரியாத மீட்டிங்கா? இது உனக்கே ஓவரா தெரியல? அது இல்ல, எங்க பிரசிடென்ட் ராகினி தான் நேத்து வந்து இன்னைக்கு மீட்டிங்னு சொன்னா. என்ன விஷயம்னு கேட்டோம், அவ சொல்லவே இல்லை. அதனால அவ வந்தா தான் தெரியும் என்ன அஜெண்டான்னு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மீட்டிங்ல மெயின் அஜெண்டாவே ஈட்டிங் தான். ஏய் அடங்கு, எங்க மீட்டிங்கை நாங்க பாத்துக்கிறோம். நீ சீக்கிரம் டூரை முடிச்சிட்டு வீடு வந்து சேர்ற வழியை பார். குட் பை. ஹாய் நந்தினி. ஹாய் வாணி. என்னப்பா இப்படி 11 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கா ராகினி? சுத்த மோசம். ஏன் 11 மணிக்கு மீட்டிங் வச்சா என்னவா? என்ன அப்படி கேட்டுட்ட? டிவில எவ்வளவு சீரியல் மிஸ் ஆகுது. அது போகட்டும், மிஸ்ஸஸ் செல்வராஜ் வந்தாச்சா? இல்லையே, ஏன் கேக்குற? கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு நாளா நாம மண்டைய போட்டு குழப்பிட்டு இருந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விஷயம்? எப்ப அவ பேரை கேட்டாலும் மிஸ்ஸஸ் செல்வராஜ் மிஸ்ஸஸ் செல்வராஜ்னு ஸ்டைலா நீட்டி முழக்கி சொல்றாளே, உண்மையில அவ பேரு அருக்காணி. அத சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அருக்காணிய மறைச்சி மிஸ்ஸஸ் செல்வராஜ்னு சொல்றா. அப்படியா விஷயம்? மத்தவங்க முன்னால அவ நம்மள எப்படி எல்லாம் மட்டம் தட்டி பேசுவா. இன்னைக்கு வரட்டும், எல்லாருக்கும் முன்னால அவ மானத்தை நான் வாங்குறேன். வேண்டாம், அப்புறம் அவ கொண்டு வந்த வெஜ் புலாவை திருப்பி எடுத்துட்டு போயிடுவா. அவ பண்ற வெஜ் புலாவ் சூப்பர் டேஸ்டா இருக்கும். இருக்கட்டுமே, இருந்தாலும் இன்னைக்கு அவளை விட போறது இல்ல. ஒரு வழி பண்ண போறேன். அவ வரட்டும். ஹாய் 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 ஹாய். வா ஜானகி. ஜானகி, என்ன வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? நேத்து சொன்ன சேமியா பகலாபாத் எங்க? அத ஏன்பா கேக்குற? இருந்தா தானே கேக்க. அதான் பகலாபாத் வரலையே. சொல்றத கேளுப்பா. சேமியா பஹாலாபாத் பண்ணணும்னு தான் நேத்து நந்தினி கிட்ட சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு கடைக்கு போய் 1 கிலோ சேமியா, 1/4 கிலோ முந்திரி, 1/2 கிலோ திராட்சை எல்லாம் வாங்கி வச்சேனா பெரிய யானத்தை எடுத்து கேஸ் அடுப்புல வச்சேனா கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க லைட்டரை தட்டினேன்பா. தட்டுனேனா? ஏய், ஏன் டைலாக்லாம் நீ சொல்லக்கூடாதுரி, அப்புறம் ஃப்ளோ போயிடும். எங்க விட்ட? கேஸ் லைட்டர். கரெக்டுப்பா, கேஸ் லைட்டரை தட்டினேனா, ஆனா அடுப்பு எரியலப்பா. என்னன்னு பார்த்தா சிலிண்டர் காலியா இருக்குமே. கரெக்ட், நீயே சொல்லு. அப்புறம் எப்படி பண்றதா சேமியா பஹாலாபாத் சொல்லு. ஏன் பண்ண முடியாது? சிலிண்டர் காலின்னா இண்டக்ஷன்ல பண்றது. எனக்கு தோணாதா? இல்ல எனக்கு தோணாதான்னு கேக்குறேன். சேமியா பஹாலாபாத் கொண்டு வரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேனே, எப்படி மீற முடியும்? அதனால சிலிண்டர் காலின்னு தெரிஞ்ச உடனே கஷ்டப்பட்டு யானத்தை தூக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு சுவிட்சை ஆன் பண்ணனா உடனே கரண்ட் கட் ஆயிருக்குமே. கரெக்டுப்பா, அது எப்படி எங்க வீட்ல நடந்தது நேர்ல பார்த்த மாதிரியே நீ சொல்ற. எதுக்கு நேர்ல பார்க்கணும்?
எல்லா மீட்டிங்லயும் நீ இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி ஜானகி? நம்ம மீட்டிங்னு சொன்னா மட்டும் உங்க வீட்ல சிலிண்டர் காலி ஆயிடுது, கரண்ட் கட் ஆயிடுது. அப்படியெல்லாம் இல்லப்பா. நீ வேணா எங்க வீட்டுக்கு வாயே, எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அப்படியே இருக்குப்பா, வந்து பாரேன். சரி வா வா, உங்க வீட்டுக்கு இப்பவே போய் பார்க்கலாம் வா. வந்து அது எப்படி உடனே போக முடியும்? அதெல்லாம் இப்ப வேண்டாண்டி. ஏன் முடியாது? வா போலாம் வா. முடியாதுன்னா முடியாதுதான். அதுதான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். இப்போ உன் வீட்டுக்கு போனா நீ சொன்ன எதையுமே வாங்கி வைக்கலங்கிற குட்டு வெளிப்பட்டுருன்னு பயமா? என்ன நீ? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இப்ப மணி என்ன? 10:45. ஆமா, 10:45. 11 மணிக்கு மீட்டிங்னு ராகினி சொல்லியிருக்கா. மீட்டிங்குக்கெல்லாம் பங்க்சுவலா இருக்கணும்பா. அது சரி ஜானகி, நீ சாப்பாடு எதுவுமே கொண்டு வராததால மீட்டிங் முடிஞ்சு உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லு. இங்க எதுவுமே சாப்பிட மாட்டேல்ல. ஏய், என்ன விளையாடுறியா? நான் எதுவும் கொண்டு வரலன்னா என்ன? நம்ம நந்தினி வீடு, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுவாளா என்ன? நந்தினி ப்ளீஸ், இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல. வாணி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நந்தினியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்லவ. அதுவும் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே மாட்டா. இன்னைக்கு எதுவும் கொண்டு வரலன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு கொண்டு வர போறேன். என்ன நந்தினி? ஜானகி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். அடுத்த மீட்டிங் உங்க வீட்லயே வச்சுப்போம். நாங்க யாரும் எதுவும் கொண்டு வர மாட்டோம். நீயே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. ஐயோ, நான் ஊர்லயே இருக்க மாட்டேனே. எப்படி மீட்டிங் எப்போன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீ ஊர்ல இருக்க மாட்டேன்னு இப்பவே சொல்ற? இல்ல நந்தினி, மீட்டிங் இருக்கிற சமயத்துல முக்காவாசிய நான் ஊர்லயே இருக்க மாட்டேன். அதனால வேற யார் வீட்லயாவது வச்சுக்கோங்கப்பா. இல்ல, நீ எப்ப ஊர்ல இருக்கேன்னு சொல்லு, அப்பவே மீட்டிங்க வச்சுக்கலாம். என்ன நந்தினி? கரெக்ட். ஹாய் எவ்ரிபடி. வா மிஸ்ஸஸ் செல்வராஜ். நந்தினி, ஏசி போடலையா? ஒரே சல்ட்ரியா இருக்கு. ஷோ நந்தினி, இவ வீட்ல 10 நிமிஷத்துக்கு மேல ஃபேனை கூட ஓட விட மாட்டா. கரண்ட் பில் ஏறிடுன்னு உடனே ஆஃப் பண்ணிடுவா. இங்க வந்த உடனே ஏசி கேக்குதா? அல்பம். கொஞ்சம் சும்மா இரு. இல்ல, இவ காட்டுற பந்தாக்கு இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. ஹே வாணி, என்ன இது இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்க? ஏன், நல்லா தானே இருக்கு. எங்க நல்லா இருக்கு? இட் லுக்ஸ் வெரி ஓல்ட். பார்ட்டி வேற கிடையாது. அப்படியா? ஆனா நம்ம பார்ட்டிக்கு வரலையே, மீட்டிங்க்கு தானே வந்திருக்கோம். இருக்கட்டுமே, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. வர வர உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாம போச்சு. அப்படியா? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான் அருக்காணி. அருக்காணியா? யார் அது? அதான் அருக்காணி, யாருன்னு தெரியாதா? கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு கால் வருது. இங்க சிக்னல் சரியா இல்ல, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். பத்தியா, சமாளிக்கிறதுக்காக வராத கால் அட்டன் பண்ற மாதிரி சின்ன செல்ல காதுல வச்சுக்கிட்டு போறா. விடேண்டி, இதுக்கு மேல அவளை வெறுப்பேத்தாத. அப்புறம் கொண்டு வந்திருக்கிற வெஜ் புலாவை திருப்பி எடுத்துட்டு போயிட போறா. நீ ஏன் கவலைப்படுற? வெஜ் புலாவ் எங்கேயும் போகாது. இதுதானே அருக்காணி கொண்டு வந்த பை. ஜானகி, இதை எடுத்து முதல்ல உள்ளவே, அப்புறம் எப்படி இல்லாம போகும்னு பார்க்கலாம். சார் இல்லை சார், வர முடியாது சார். சாரி சார், வர முடியாது. வச்சுட்டுமா? ஓகே, தேங்க்யூ சார். என்ன பார்க்குறீங்க? ரோட்டரி பிரசிடென்ட் தான் ஃபோன் பண்ணாரு. அடுத்த வாரம் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரோட்டரி மீட்டிங்கா. எங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும். வரலன்னா மீட்டிங்கையே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன், போயிட்டு தான் வாயேன். என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன நீ 5 ஸ்டார் ஹோட்டல்னா சும்மா வா. நீ சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வராதுதான். அதனால கண்டிப்பா போயிட்டு வா அருக்காணி. யாரு நீ? என்னென்னமோ சொல்ற. ஆமா, இன்னைக்கு எதுக்கு மீட்டிங்? அருக்காணி யாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு தான். சும்மா இரு. ராகினி வந்ததுக்கு அப்புறம் தான் எதுக்கு மீட்டிங்னே சொல்லுவா. அவ எப்பவுமே கரெக்ட் டைத்துக்கு வரமாட்டா, லேட்டா தான் வருவா. வெரி பேட். என்ன இருந்தாலும் அப்படிலாம் சொல்லாத. அவ நம்ம பிரசிடென்ட் இல்லையா? இருக்கட்டுமே, அதுக்காக ஒரு டிசிப்ளின் வேண்டாமா? நீ பிரசிடென்ட்டா இருந்த போது எல்லா மீட்டிங்க்கும் லேட்டா தான் வருவ. லேட்டா வந்தாதான் பிரசிடென்ட் போஸ்டுக்கு பந்தான்னு என்கிட்ட தனியா கூட சொல்லியிருக்க. ஞாபகம் இல்லையா? அப்ப எங்க போச்சு இந்த டிசிப்ளின் அருக்காணி? சும்மா இரண்டி. அப்பப்ப பட்டு பட்டுன்னு கொடுத்துடணும், அப்பதான் உரைக்கும். ஹலோ. ஹலோ. விளையாடாத, நான் பிஸியா இருக்கேன். உன் பட்டாளெல்லாம் வந்தாச்சா?
ஆமா, எல்லா ஐட்டமும் வந்துருச்சா? என்னது? சாப்பாட்டு ஐட்டம் கேக்குறேன். நந்தினி, நான் இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல சென்னை வந்துருவேன். நீ என்ன பண்ற, அதே சேமியா பகாலாபாத் ஒரு கப் எடுத்து வை. சேமியா பகாலாபாத் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சேமியா பகலாபாத் தானே. என்னைக்கு ஜானகி பண்ணிட்டு வராளோ அன்னைக்கு கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். இது என்னைக்கு பண்ணிட்டு எதை சொல்ற நீ? ஒண்ணுமே புரியலையே. புரிய வேண்டாம், இப்ப காலை கட் பண்ணு. யாரு? உன் ஹஸ்பண்டா? என்னவா? அவருக்கு சேமியா பகலாபாத்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்பு எடுத்து வையேன்னு ஆசையா சொல்றாரு. ஜானகி கொண்டு வந்திருந்தா தானே நான் அதை எடுத்து வைக்க. ஜானகி பாத்தியா, நீ பண்ணின காரியத்தால, ஓ சாரி, நீ பண்ணாத சேமியா பகாலாபாத்னால நந்தினிக்கும் புருஷனுக்கும் நடுவுல பிரச்சனை முளைச்சு இப்ப டமால் டுமாயில்னு வெடிக்குது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன அப்படிலாம் இல்ல நந்தினி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஜானகி சேமியா பகாலாபாத் பண்ணிட்டு வர போறா அப்படின்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். பாத்தியா நந்தினி, நீ இது சொன்னதால அவ ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிச்ச சேமியா பகாலாபாத் கனவுலயே மிதக்கிறார். இப்ப அது இல்லன்னு தெரிஞ்ச உடனே மனசு உடைஞ்சு போய் நந்தினிய வெறுக்க ஆரம்பிச்சிருவார். ஐயோ, அவ்வளவுதான், இந்த பிரச்சனை முத்தி போய் இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ்ல வந்து முடிய போகுது. ஐயோ, டைவர்ஸா? டைவர்ஸா? நந்தினி, டைவர்ஸ் வேணும்னா சொல்லு. என் தம்பி இருக்கான், பெரிய வக்கீல், டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் 999 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கான். நீதான் 1000வது டைவர்ஸ் கேஸ். அருக்காணி, கேப் கிடைச்சா உள்ள புகுந்து உன் சவடால ஆரம்பிச்சிருவியே. நிறுத்துங்கடி. விட்டா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிஜமாவே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பீங்க போல இருக்கு. நந்தினி, அப்ப டைவர்ஸ் இல்லல்ல? எவ்வளவு வருத்தமா கேக்குறா பாரு. சாரிப்பா, சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது வழக்கமா நடக்கிறது தானே ராகினி? நந்தினி, அந்த அருக்காணி. சரி, நான் எதுவும் சொல்லல. ராகினி, நீயே பேசு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஒரு குட் நியூஸ். என்ன, உன் மருமக முழுகாம இருக்காளா? எத்தனை மாசண்டி? அடச்சி, உனக்கு இத தவிர வேற எதுவுமே தெரியாதா? இல்லம்மா, உன் மகனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. நீ குட் நியூஸ் சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்ல வேளை ராகினியே முழுகாம இருக்காளான்னு கேட்காம இருந்தியே. She is capable of asking, you know. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன விஷயம்னு இப்பவாவது அவ சொல்லட்டும். அத சொல்லத்தானே இந்த மீட்டிங்கே கூட்டியிருக்கேன். அதுதான் தெரியுதே. சீக்கிரம் மேட்ர பேசி முடி. பசிக்குது, சாப்பிட வேண்டாமா? இவ ஒருத்தி எதுவும் கொண்டு வரலனாலும் சாப்பிடறதுலயே குறியா இருப்பா. ராகினி, என்ன மேட்டர்னு சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். நம்ம லேடிஸ் கிளப் நேஷனல் லெவல்ல பாப்புலர் ஆக போகுது. அப்படியா? என்ன சொல்ற? ஆமாப்பா, 2 நாள் முன்னால மினிஸ்டர் ஃபார் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸோட பிஏவை ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு பார்த்தேன். அவர்கிட்ட சுனாமி சமயத்துல நாம செஞ்ச உதவிகள், வரதா புயல்ல நாம செஞ்ச சேவைகள், அப்புறம் வழக்கமா நாம பண்ற சமூக நல ஆக்டிவிட்டிஸ பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, இதை இப்படி சாதாரணமா விட்டுடக்கூடாது, ரெகக்னைஸ் பண்ணணும், உங்கள மாதிரி சேவை பண்றவங்களுக்கு தகுந்த விருது கொடுத்து ஊக்குவிச்சாதான் இது போல நிறைய பேர் சமூக சேவையில ஈடுபடுவாங்கன்னு சொன்னாரு. மினிஸ்டர் கிட்ட இத பத்தி பேசணும்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா, இது வரைக்கும் நம்ம பண்ணின அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, நம்ம கோல்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி உடனே மெயில் பண்ண சொன்னாரு. மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனோட கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி மகளிர் தினத்துல அவார்டுக்கு ஏற்பாடு பண்றதா சொன்னாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் அர்ஜென்ட்டா இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டேன். வெரி குட். ரொம்ப நல்ல நியூஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டுனா நம்ம ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்க மத்தியில நிஜமாவே நம்ம பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடுமே. ஏய், இப்பவே கற்பனையை ஓட விடாத. அதானே, நாம இப்ப முதல் கட்டத்துல தான் இருக்கோம். முதல்ல நாம என்னெல்லாம் பண்றோம்னு லிஸ்ட் எடுக்கணும். ஆமா, ஒவ்வொரு மீட்டிங்லயும் நாம சாப்பிட என்னமெல்லாம் புது புது ஐட்டங்கள் பண்றோம்னு சொல்லலாமா? அப்படியே நம்ம எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், என்ன மேக்கப் போட்டுக்கிட்டோம் எல்லாம் கூட சொல்லலாம்ல. கரெக்ட். ஏய் அறிவு களஞ்சியமே, நாம என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லக்கூடாது, என்னெல்லாம் சாதனை பண்ணி இருக்கோம்னு சொல்லணும். சாப்பிடுறதே ஒரு சாதனை தானே. ஐயோ, இவளை திருத்தவே முடியாது. அவளை விடு. ஏன் ராகினி, நாம உண்மையிலேயே ஏதாவது சாதனை பண்ணியிருக்கோம்? என்ன அப்படி கேட்டுட்ட? ஏன் மாடுலேஷன் சரியில்லையா? வேற மாதிரி கேட்கட்டுமா? நாம ஏதாவது உண்மையிலேயே சாதனை பண்ணியிருக்கோமா? ஐயோ, அது இல்ல. 2015ல ஃப்ளட் வந்த சமயத்துல ஐயோ அத எதுக்குடி இப்ப ஞாபகப்படுத்துற? நினைச்சாலே கதி கலங்குது. எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு தெரியுமா? ஹலோ,
உங்க வீட்டு லாபியில தான் தண்ணி வந்தது. ஆனா பல பேர் வீட்டுக்குள்ளேயே தண்ணி போயிருச்சு. உள்ளேயும் இருக்க முடியாம வெளியிலயும் வர முடியாம எப்படி தவிச்சாங்க தெரியுமா? கரெக்ட். அது போல மாட்டிக்கிட்ட எத்தனையோ ஃபேமிலிஸ்க்கு ஃபுட் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். அதோட மெடிக்கல் கேம்ப்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கோம். நிறைய துணிமணியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, நான் கூட என் காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் நிறைய கொடுத்தேன் தெரியுமா? எஸ்பெஷலி தட் காஷ்மீரி டாப்ஸ். ஆரம்பிச்சுட்டா. கிழிஞ்சி நஞ்சி போன ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாய் கிழிய பேசுறா. தெரியாம தான் கேக்குறேன், இவ புராணத்தை கேட்கவா மீட்டிங் போட்டிருக்கோம்? ஏய், கிழிஞ்சு போனதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் தெரியுமா? எல்லாமே தெரியும். நான் தானே எல்லாத்தையும் வேண்டான்னு ஓரம் கட்டி வச்சேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்களேன். ராகினி முக்கியமான மேட்டர் சொல்லிட்டு இருக்கா, அதை சொல்லட்டுமே. நீ சொல்லு ராகினி. இது மட்டும் இல்ல, 2016ல வரதா புயல். ஐயோ ஐயோ. ஏய், இன்னொரு தடவை ஐயோ ஐயோன்னு சொன்ன நான் கடுப்பாயிடுவேன். இப்ப என்ன? இல்லப்பா, வர்தா புயல் வந்தப்ப நான் இந்தியாவிலேயே இல்ல, பொண்ணுகிட்ட யூஎஸ் போயிருந்தேன்னு சொல்ல வந்தேன்பா. ஏய், கரெக்ட். நான் கூட யூரோப் டூர்லாம் முடிச்சிட்டு அப்பதான் வந்தேன். இந்த யூரோப் டூர்ல ஷோ நந்தினி, அர்க்காணி ஓவரா அலட்டுது. இனிமே என்னால சும்மாவே இருக்க முடியாது. வாணி ப்ளீஸ், இப்ப அவ பேசுறது முக்கியம் இல்ல, ராகினி சொல்றதா முக்கியம். வரதா புயலுக்கு அப்புறம் அஃபெக்ட் ஆன ஒவ்வொரு வில்லேஜா போய் நாம ஜனங்களுக்கு உதவி பண்ணினதும் ஒரு சாதனை தானே. அத சாதனைன்னு சொல்லாத, சேவைன்னு சொல்லு. கரெக்ட். நான் கூட என் பர்சனல் கெப்பாசிட்டில 100 rupees டொனேட் பண்ணேன். இத கண்டிப்பா சொல்லணும். ஏன் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்க நாம வாங்கி வச்சிருந்த பிளாங்கெட் நல்லா இருக்குன்னு நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வெக்கமில்லாம எடுத்துட்டு போனீங்க, அதையும் சொல்லலாமா? என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? உண்மையை சொன்னா உரைக்குதோ? ஐயோ, உங்க 2 பேர் பிரச்சனைக்கு தனியா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம். முதல்ல நம்ம மேட்டருக்கு வருவோமா? அது மட்டும் இல்ல, நாம அடிக்கடி முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் இங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்றோமே, அதையும் மென்ஷன் பண்ணணும். முக்கியமா அன்பு இல்லம். அங்க இருந்த இன்மேட்ஸை பார்த்து நிஜமாவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பாவம், பாசத்துக்காக எப்படி ஏங்குறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை வரலாம். ஐயோ ஐயோ. ஏய், உன்னை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இப்ப எதுக்கு அலற? இல்ல வாணி, உன்னை முதியோர் இல்லத்துல இருக்கிறதா நினைச்சு பார்த்தனா மனசு என்னமோ பண்ணுதுப்பா. அதான். கவலைப்படாத, நான் முதியோர் இல்லம் போனா அர்க்காணியும் சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன். யார் அந்த அர்க்காணி? அர்க்காணியா? உனக்கு தெரியாது? அதாவது அர்க்காணி என்பது யார் என்றால், இப்ப அது முக்கியம் இல்ல, பாயிண்ட்டுக்கு வா. சரி, இது வரைக்கும் நாம பண்ணியிருக்கிற சர்வீஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் மெனி பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ். நந்தினி, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே நாம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபியூச்சர் கோல் என்னன்னு நாம ஸ்பெசிஃபை பண்ணணும். செல்ஃப்லெஸ் சர்வீஸ், அதுதானே நம்ம மோட்டோ. அதை பேஸ் பண்ணி தானே நம்ம ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. முதல்ல 1-2 குடிசை வாழ் பகுதியை அடாப்ட் பண்ணுவோம். சரி, அங்க இருக்க மக்களுக்கு, முக்கியமா மகளிருக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி கொடுப்போம். ஜனங்களுக்கு சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் நம்ம சொல்லி புரிய வைப்போம். அத ஒரு மாடல் குடிசை வாழ் பகுதியா மாத்தணும். அதை பார்த்து மற்ற குடிசை வாழ் பகுதிகளும் அதை ஃபாலோ பண்ண ஒரு ஆர்வம் ஏற்படுத்துவோம். குட். இது நல்ல ஐடியாவா இருக்கு. இன்ஃபேக்ட் கிளென்லினஸ் அடிப்படையா ஸ்ட்ரெஸ் பண்ணினா மத்திய அரசோட ஸ்வச்ச பாரத் கேம்பெயினை சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். குட். அது மட்டும் இல்ல, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. அவரோட கனவை நினைவாக்குற மாதிரி குடிசை வாழ் பகுதியில் இருக்கிற இளம் பெண்களுக்கு கல்வி அறிவோட அவசியத்தையும் நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள கண்டிப்பா கல்வி கற்க வைக்கணும். சூப்பர். அப்படியே அவங்களுக்கு இந்த சமூகத்துல தன்னம்பிக்கையோட தைரியமா வாழ தற்காப்பு கலைகளையும் கத்து கொடுக்கணும். தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? மகளிர் தின நேஷனல் அவார்ட் நிச்சயமா நமக்கு தான். நேஷனல் அவார்டுனா நாம டெல்லி போகணும், அங்க சாப்பாடு. வாணி, நீ சொன்ன மாதிரி இவளை என்ன வேணாலும் பண்ணிடு, இம்சை தாங்க முடியல. நேஷனல் அவார்ட்னா எல்லா சேனலும் கவரேஜ் பண்ணுவாங்கல்ல. அதனால நாங்க இன்னைக்கே ஷாப்பிங் போகணும். காஸ்ட்லி டிசைனர் சாரியா? கொஞ்சம் அடங்குறியா அர்க்காணி? அது இல்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தேன். இத பாருங்க, இப்பவே அவார்டு பத்தி நினைக்காதீங்க. முதல்ல நாம அப்ளை பண்ணி அது அவங்க கிரைட்டீரியாவுக்குள்ள சரிப்பட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருக்கட்டுமே, அது மெதுவா முடிவாகட்டும்பா. அதுக்குள்ள நம்ம அவார்டுக்கு ரெடி ஆக வேண்டாமா?
அது மட்டும் இல்ல, இந்த அவார்டை கொண்டாட விதவிதமான ஐட்டங்கள் இருக்கிற நல்ல விருந்தோட ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணியே ஆகணும்பா. கரெக்ட் ஜானகி, அந்த மீட்டிங் உங்க வீட்ல தான். வாணி சொன்ன மாதிரி நீ தான் எல்லா ஏற்பாடும் பண்ற. நாங்க எல்லாரும் கைய வீசிக்கிட்டு வந்துருவோம். ஐயோ, மீட்டிங் எல்லாம் வேண்டாப்பா. எதுக்கு தேவையில்லாம கொண்டாடணும்? அதோட அன்னைக்கு நான் ஊர்லயே இருக்க மாட்டேன். ஹலோ, நான் தான் மிஸ்ஸஸ் செல்வராஜ் பேசுறேன். அர்க்காணி அர்க்காணி. விஷயம் தெரியுமா? எங்க லேடிஸ் கிளப்புக்கு நேஷனல் லெவல் அவார்ட் கிடைக்க போகுது. என்ன பண்ற? கொஞ்சம் விட்டா டிவி சேனல்ஸ்ல பெரிய டிஸ்கஷனை ஏற்பாடு பண்ணிடுவேன் போல இருக்கு. இப்ப இது பிளானிங் லெவல்ல தான் இருக்கு. இன்னும் நாம அப்ளைவே பண்ணல, புரிஞ்சுக்க. கரெக்ட். அதனால இப்போதைக்கு நாம யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம், மினிஸ்டர் பிஏ தான், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஆமா, என்ன? ஓ அப்படியா? ஓகே சார், பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே சார். ராகினி, என்னாச்சு? என்ன இப்படி டல் ஆயிட்டு? என்னாச்சு? இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிற? இந்த வருஷம் மகளிர் தின அவார்டுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சாம். அவார்டெல்லாம் ஏற்கனவே ஃபைனலைஸ் ஆயிடுச்சாம். அப்படியா? அதனால அடுத்த வருஷம் முயற்சி பண்ணலான்னு பிஏ சொல்லிட்டாரு. ஐயோ ஐயோ, அப்போ அவார்டு கிடையாதா? மீட்டிங்கும் கிடையாது, சாப்பாடு போச்சே. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நாம யாருக்கு என்ன உதவி பண்ணனாலும் அது அவார்டுக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ இருக்கக்கூடாது. சேவை மனப்பான்மையோட நம்ம மன திருப்திக்காக பண்ணணும். அவார்டை விடுங்க, இப்பவும் நாம ஆத்மார்த்தமா உதவி பண்ண ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம முதல்ல 2 குடிசை வாழ் பகுதியை அடாப்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி பண்ணுவோம். வெல் செட் நந்தினி. நீ சொல்ற மாதிரி அவார்டை விட மத்தவங்களுக்கு உதவி பண்றதுனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் பெரிய ரிவார்ட். ஆஹா, அவார்ட் ரிவார்ட். ராகினி, நீ பேசாம கவிதை எழுதலாம்பா. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். இத பாரு, நம்மளோட இந்த புது ப்ராஜெக்ட இந்த மகளிர் தினத்துல இருந்தே ஆரம்பிப்போம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஆனா இப்பவே சொல்லிட்டேன், இதுக்கு சில எதிர்ப்புகள் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் நாம அசந்திர கூடாது. கரெக்ட். நாம நம்ம லட்சியத்துல விடாப்பிடியா இருக்கணும், தைரியமா செயல்படணும். எஸ் எஸ். எதுக்கும் பயப்படக்கூடாது. பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவல மெய்தி கலையின்றி வாழ்வதே உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமா. உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ. அதாவது சமுதாயத்துல ஒரு பெண் நல்ல முறையில வாழணும்னா எதையும் எதிர்த்து நிக்கிற துணிவு, தன்னம்பிக்கை, முயற்சி, ஊக்கம், வைராக்கியம், இந்த மாதிரி உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களா இருக்கணும். தவற சுட்டிக்காட்டி எடுத்து சொல்ற மனோதிடம் உள்ள பெண்களால கவலை இல்லாம வாழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் மிகச்சிறந்த பெண் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அதனால எந்த தடை வந்தாலும் நாம தைரியமா எதிர்கொள்வோம். ஐயையோ ஐயையோ. இப்ப உனக்கு என்ன வந்தது? நீ எதுக்கு ஐயோன்னு கத்துற? நந்தினி, உன்னா பாரதியாருக்கு போயிடுற. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? ஸ்கூல் நாள்ல இருந்தே எனக்கு பாரதியார்னா ரொம்ப உசுறு. பாரதியாரோட கவிதைகள் இப்பவும் திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட். நாம இதுவரைக்கும் எத்தனையோ மீட்டிங் நடத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நடத்தின இந்த மீட்டிங் தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குது. நாம நினைச்சதை நிச்சயம் சாதிப்போம். அந்த திருப்தி இன்னும் பல மடங்காயிடும். ரொம்ப கரெக்ட். அவ்வளவுதானே? வெரி குட், வெரி குட். மீட்டிங் ஓவர் ஓவர். கொஞ்சம் இரு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஏன் கேட்க மாட்ட? பசி உசுர வாங்குது, சாப்பிடலாம் வாங்குடி. ஏய், உனக்கு ஜானகின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா சாப்பாட்டு ராணின்னு பேர் வச்சிருக்கலாம். எப்ப பாரு பசி பசி, சாப்பாடு கூப்பாடு. ஏன் எனக்கு மட்டும்தான் பசிக்குதா? உங்களுக்கு தான் பசிக்குது, ஆனா நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க. கரெக்ட் ஜானகி, எனக்கு கூட பசிக்கிறது தான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் 2-3 நாள் கூட எதுவும் சாப்பிடாம பசி தாங்கி இருக்கேன். போச்சுடா. அதுவும் அந்த யூரோப் டூர்ல. அர்க்காணி, கொஞ்சம் இரு. அது என்ன அப்போத்துல இருந்து அர்க்காணி அர்க்காணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு? ஆமா, யார் அந்த அர்க்காணி? அர்க்காணியா? தெரியாது? அது யாருன்னா, இப்ப இது ரொம்ப அவசியமா? பசிக்குது இல்ல ஜானகி?
ஆ, ஆ, வாங்கப்பா, பசிக்குது, போய் சாப்பிடலாம். நேயர்கள் இதுவரை அவாடா ரிவாடா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. மீனாட்சி அவர்கள். இதில் நடித்தவர்கள் ஜானகியாக SD பத்மஸ்ரீ, நந்தினியாக T. சுமதி ஸ்ரீ, ராகினியாக P. லக்ஷ்மி, வாணியாக N. கௌசல்யா, மிஸ்ஸஸ் செல்வராஜாக சித்ரா பாலாஜி ஆகியோர். தொகுப்பு M. கவிதா. அமைப்பு J. ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.